Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. വയനാട് മേപ്പാടിന്ന് പറഞ്ഞ സ്ഥലത്ത് നമുക്കൊരു 1000 acres, ബോച്ചെ 1000 acre, ஒரு 1000 acre லேண்ட் இருக்கு. ஒரு 100 ஃபேமிலிக்கு இங்க வீடெல்லாம் நஷ்டப்பட்டு இதுல அந்த 100 ஃபேமிலிக்கு வீடு வைக்கிறதுக்கு லேண்ட் கொடுக்கறது. அது ஒரு 4 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு சேம் ப்ராப்ளம் இருந்து இப்போ செகண்ட் இன்சிடென்ட் வந்தாச்சு அந்த ஏரியால. 2 நாள் அங்க இருந்து சர்வீஸ் பண்றதுக்கு ஒரு 5-6 years ஓல்டு கொடுந்த. அப்ப அவரு நான் வெளியில வந்த நேரத்துல கேரம் போன நேரத்துல she also come with me like because she's alone. அவருடைய ஃபாதர் மதர் எல்லாரும் இருந்துட்டு போய் அவரு மட்டும் தான் இருக்கு, வீடுமே இல்லை, யாருமே இல்லை. வெரி வெரி சேட் things happening there. How hard hitting it was, sir? நம்ம ஒரு 5 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணுறது, அங்கே ஃபேன்ஸ் எல்லாம், ஃபுட்டு, க்ளோத்ஸ் எல்லாமே கொடுக்கறது. அதுதான் நினைச்சேன். ஃபினான்ஸ் எல்லாம் பண்ணுறது, நம்ம வீடு போய், அச்சம் போய், அம்மா போய், எல்லாருமே போய், ஒன்றும் இல்லை. நம்ம இந்த ஸ்கூல்னு வெளியில் ரோட்டில் போக வேணும். அதுதான் கஷ்டம். அந்த இடத்துல அந்த மாதிரி ஐடியா வரணும். அது ரொம்ப ரீசனபிள். எல்லாரும் டென்ஷன் அதுதானே. அந்த வேர்டு அந்த டைம்ல எல்லாம் யாருமே இல்லாத அந்த டைம்ல ஒரு ஞானம் இருக்கு, ஒன்றும் பயப்பட வேண்டாம், அந்த மாதிரி ஒரு வேர்டு அந்த டைமில் அவருக்கு அது பயங்கர. இதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லை. we all are human beings, அவரு நம்ம மாதிரி மனுஷரு. இப்ப நான் நினைக்கிறது, என்ன அம்மா பிரதர் இந்த மாதிரி இந்த ஃபிளட் அல்லங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்துல அவரு இந்த மாதிரி ஸ்கூல்ல ஒண்ணுமே இல்லாத இந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்குமே நான் நினைக்கிறது. கண்டிஷன் இப்போ ரெயின் எல்லாம் கம்மியாச்சு, கண்ட்ரோல் ஆச்சு. டெட் பாடி சர்ச் இப்பவும் நடந்துட்டே இருக்கு. இனியும் ஒருபாடு பாடி கிடைக்கிறதுக்கு. லைக் இட்ஸ் ஆல் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. டுடே tomorrow we can have the same. We all human beings, anytime COVID days, flood, anything. So we don't know life when we born, when we die. சார், இப்போ ரீசெண்ட் டைம்ல நீங்க பண்ண ஒரு இனிஷியேட்டிவ், அதுக்கு மிகப்பெரிய ஒரு கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ ஃபார் தி இன்ஸ்பிரேஷன். வயநாடு மக்களுக்காக நீங்க 100 பேருக்கு லேண்ட் டொனேட் பண்ணியிருக்கீங்க. லைக் அதுக்கு நிறைய பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. எப்படி சார், லைக் அதை பத்தி சொல்ல முடியுமா, அந்த இனிஷியேட்டிவ் பத்தி? வயநாடு மேப்பாடின்னு പറഞ്ഞ സ്ഥലത്ത് நமக்கு ஒரு 1000 acres, போச்சே 1000 acre, ஒரு 1000 acre லேண்ட் இருக்கு. அது ரிசோர்ட், என்டர்டைன்மெண்ட், அக்ரிகல்ச்சரல் அந்த மாதிரி ரிசோர்ட் வச்சு அங்கே ஒரு 100 ஃபேமிலிக்கு இங்க வீடெல்லாம் நஷ்டப்பட்டு இதுல அந்த 100 ஃபேமிலிக்கு வீடு வைக்கிறதுக்கு லேண்ட் கொடுக்கறது. அதுதான் இப்போ போச்சே ஃபேன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு அந்த மாதிரி பண்ணுறது இப்போ. ஏன்னா இதை 15 acres நீங்க கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்க. அதுவும் பத்தலைன்னா ஈவன் லிட்டில் மோர் நான் டொனேட் பண்றேன், அதுக்கும் நான் ரெடியா இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தீங்க. அது முதல்க இந்த இடத்துல ஒரு 5 கிலோமீட்டர் அப்புறம் தாண்டி ஒரு 4 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி ஒரு சேம் ப்ராப்ளம் இருந்து அந்த டைம்ல நம்ம கல்பட்டா டவுன்ல ஒரு லேண்ட் இருக்கு, 10 acres லேண்ட் இருக்கு. அங்க 2 acres அந்த மாதிரி கொடுத்துருக்கு. அது டவுன்ல இருக்கும். கொஞ்சம் 20 crores எல்லாம் வேலை வர்ற மாதிரி காஸ்ட்லி பூமி. இது இப்போ செகண்ட் இன்சிடென்ட் வந்தாச்சு அந்த ஏரியால. இந்த ஜாஸ்தி ரெயின் வந்தால, இந்த ஷார்ட் டைம்ல ஹெவி ரெயின் வந்தா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு கொஞ்சம் ஏரியால. அதனால ரொம்ப கஷ்டம். அங்க 2 நாள் அங்க இருந்து சர்வீஸ் பண்றதுக்கு இந்த கேம்புல எல்லாம் போயிட்டு ரெஸ்கியூ டீம், போச்சே ஃபேன்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இருக்கு. அதுல நிறைய ஃபேன்ஸ் இந்த ரெஸ்கியூ அந்த மாதிரி சேரிட்டி வேலை, சோஷியல் சர்வீஸ் எல்லாம் பண்றது. அவரு சேர்ந்து அங்க 2 days ஒர்க் பண்ணியாச்சு. இந்த ஒரு ஸ்கூல் இருக்கு, அங்க 3-4 ஸ்கூல்ல இவரெல்லாம் ஸ்டே பண்ணுறது. அவரு ரொம்ப கஷ்டம். ஒரு சின்ன குழந்தை, ஒரு 5-6 years ஓல்டு குழந்தை. அப்ப அவரு நான் வெளியில வந்த நேரத்துல கேரம் போன நேரத்துல she also come with me like because she's alone. அவருடைய ஃபாதர் மதர்
எல்லாரும் இருந்துட்டு போய் அவரு மட்டும்தான் இருக்கு, வீடுமே இல்லை, யாருமே இல்லை. அப்ப அவரு அந்த மாதிரி ரொம்ப கஷ்டம், இந்த இமோஷனல். அதுக்காக அவரு இந்த ஒரு 3 குட்டிகளை கூட்டிட்டு வர்றதுக்கு நம்ம ஹவுஸ்ல கூட்டுறதுக்கு அந்த பிளான் பண்ணிட்டு இருக்கு. இந்த அவர் வாட்சர் ஃபேன்ஸ் டாக்கிங் டு அவர் கலெக்டர் டு bring them to my home. அந்த மாதிரி பிளான் இருக்கு. ஒரு வெரி வெரி சேட் திங்ஸ் ஹேப்பனிங் தேர். அது மட்டும் இல்லாம நீங்க டைரக்டா விசிட் பண்ணி பாத்தீங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் போய் பீப்புள்ஸ் எல்லாம் டைரக்டா மீட் பண்ணீங்க. ஹவு ஹார்ட் ஹிட்டிங் இட் வாஸ் சார்? ரெஸ்கியூ டீம்ல அந்த மாதிரி நிறைய வேலை பண்ணிட்டு இருக்கு. முன்னாடி இந்த ஃப்ளட் வந்த அந்த டைம்ல எல்லாம் நமக்கு டைரக்டா போனோம், டைரக்டா ஃபீல் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்ல. முதலுக்கு நான் நினைச்சேன் அங்க போயிட்டு நம்ம ஒரு 5 ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணுறது, அங்க ஃபேன்ஸ் எல்லாம், ஃபுட்டு, க்ளோத்ஸ் எல்லாமே கொடுக்கறது. அதுதான் நினைச்சேன், ஃபினான்ஸ் எல்லாம் பண்ணுறது. அப்ப அங்க எல்லாரும் ஒரே சொரத்துல போடுது, இது ஃபுட்டு இதெல்லாம் நிறைய எங்க கிடைக்கிறது, நமக்கு வேணுமா, நம்ம எங்க போக முடியும்? நம்ம வீடு போய், அச்சன் போய், அம்மா போய், எல்லாருமே போய் ஒன்றும் இல்லை. நம்ம இந்த ஸ்கூல்னு வெளியில ரோட்ல போக வேணும். அதுதான் கஷ்டம். அந்த இடத்துல அந்த மாதிரி ஐடியா வரணும். அது ரொம்ப ரீசனபிள். எல்லாரும் டென்ஷன் அதுதானே. அந்த டைம்ல இந்த ஐடியா கிடைச்சு, அவருக்கு வீடு வேணும், லேண்ட் வேணும். அதனால இந்த ஐடியா வந்தாச்சு. அந்த டைம்ல டிக்ளேர் பண்ணியாச்சு. இதெல்லாம் டைரக்டா போய் பார்த்தா தான் தெரியும் அவருக்கு என்ன வேணும், அவர் ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் எல்லாம் நமக்கு ஃபீல் கிட்டும். அந்த டு டூ ஒர்க் ஃபர்தர் நோ. அது that's why I go to the site, even flood or anywhere I go with my friends and fans. Directly I go and share our things and do whatever possible things. That's the way. நீங்க டைரக்டா போய் பார்க்கும்போது அந்த சிச்சுவேஷன், அவங்களோட அந்த நிலைமை இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு தூரம் அது ஒரு ஹார்ட் பிரேக்கிங் மொமெண்டா இருந்துச்சு? அந்த வேர்டு அந்த டைம்ல எல்லாம் யாருமே இல்லாத அந்த டைம்ல ஒரு ஞான் இருக்கு, ஒன்னும் பயப்பட வேண்டாமா, அந்த மாதிரி ஒரு வேர்டு அந்த டைம்ல அவருக்கு அது பயங்கர. இதுக்கு அப்புறம் ஒண்ணுமே இல்லையா. வெரி வெரி டச்சிங் நோ. நமக்கும் பயங்கர டச்சிங் அந்த மாதிரி. அது டைரக்டா போயினா நமக்கு தெரியும் என்ன வேணும், என்ன மைனஸ் பிளஸ் கரெக்டா படிச்சுட்டு பண்ண முடியும் அந்த மாதிரி. அதனால I like this type of actions, to do work in action, whatever it is. Risk I don't mind, type of thrill and action to do for poor people. We all are human beings. அவரு நம்ம மாதிரி மனுஷரு. இப்ப நான் நினைக்கிறது, என்ன அம்மா பிரதர் இந்த மாதிரி இந்த ஃப்ளட் அல்லங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்துல வந்து அவரு இந்த மாதிரி ஸ்கூல்ல ஒண்ணுமே இல்லாத இந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்குமே എന്ന് ഞാൻ நினைக்கிறது. നമ്മള് when I imagine my mother, my sister, my daughter who suppose like this situation, so how sad. அப்பதான் நமக்கு அந்த ஃபீல் கிடைக்கும். நமக்கு ஏதாவது பண்றதுக்கு இல்ல பவர், நமக்கு இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும் அந்த மாதிரி. Tell about the condition right now there. கண்டிஷன் இப்போ ரெயின் எல்லாம் கம்மியாச்சு, கண்ட்ரோல் ஆச்சு. டெட் பாடி சர்ச் இப்பளும் நடந்துட்டே இருக்கு. இனியும் ஒருபாடு பாடி கிடைக்கிறதுக்கு ஒரு அந்த மாதிரி நடக்கிறதுக்கு இந்த இவரெல்லாம் இந்த ஸ்கூல்ல தானே இருக்கு. இனி இப்போ நெக்ஸ்ட் லெவல்ல அதுதான் முக்கியம். இந்த வீடு, ஸ்தலம், அவருக்கு வேலை இல்லை. இப்ப நம்மள அதுவும் பண்ண போறேன். அவருக்கு കുറച്ച് ആൾക്കാർക്ക് வந்து ജോബ് കൊടുക്കறதுக்கு, പിന്നെ ഒരു ചെറിയൊരു അങ്ങാടി ടൗൺ പോലെ மாதிரி, ടൗൺ எல்லாமே போய் ஷாப்ஸ் எல்லாம் போய் കുറച്ച് പേർക്ക് நம்ம போச்சே டீ மாதிரி இருக்கு. நமக்கு ஒரு போச்சே டீ எஸ்டேட்ல இருக்கு. இந்த மாதிரி போச்சே டீ சேல்ஸ் பண்றதுக்கு, அது இல்லைன்னா நம்ம ஆபீசஸ்ல, ஷாப்ஸ்ல, அது இல்லைன்னா எஸ்டேட்ல, அந்த மாதிரி பல இடத்துல ஆயிட்டு கொஞ்சம் வேலை கொடுக்கணும் அவருக்கு வேலை செய்யணும், ஃபுட்டு வேணும், ஷெல்டர் வேணும். அந்த மாதிரி കുറച്ച് പേർക്ക് ஜாப் கொடுக்கணும். அந்த மாதிரி அவரு அந்த பழைய பொசிஷன்லேக்கு ஸ்லோலி கூட்டிட்டு வரணும். அவருக்கு இது மட்டும் இல்ல, அவருக்கு கவுன்சிலிங் வேணும். அவருக்கு மைண்ட் டு they lost everything, so நல்லா கவுன்சிலிங் கொடுக்க வேணும் அவருக்கு. அப்ப அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, டாக்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கு. இவருக்கு கொஞ்சம் அப்புறம் அந்த இவரை கூட்டி போயிட்டாங்க.
கவுன்சிலிங் கொடுக்கணும். ஒரு மென்டல் ஸ்டேட்டஸ் ரொம்ப கஷ்டம். அதுக்காக இந்த மாதிரி எல்லாம் ஒர்க் நடக்கிறது இப்போ. ஆனா இட் வில் பி கிரேட். Nothing great. Like it's all our responsibility today. They tomorrow we can have the same. We all human beings, Anytime COVID, days, flood, anything. So we don't know life when we born, when we die, whom we meet between birth and death, what things will happen, no guarantee, no, we don't know anything. So ஏதாவது பாசிபிள் அது பண்ணணும். அப்ப அவருக்கும் ஹாப்பி, நமக்கும் பண்ணும்போது அதுக்கப்புறம் நமக்கும் ஹாப்பினஸ் கிடைக்கும், நமக்கும் எனர்ஜி கிடைக்கும். ஸோ டு லிவ் வித்வுட் கில்ட்டி கான்சியஸ், இட் வில் ஹெல்ப் அவர் செல்ஃப். நமக்கு ஜாஸ்தி கிடைக்கும் சந்தோஷம், ஹாப்பினஸ். அவருக்கு கிடைக்கும், அதுக்கு டபுள் நமக்கு கிடைக்கும். அது பார்த்தால அவர்கிட்ட மூஞ்சி பார்த்தாலே அந்த ஹாப்பினஸ், அந்த லவ் நமக்கு கிடைக்கிற பயங்கர எனர்ஜி. அது பைசா கொடுத்தா கிடைக்க மாட்டேன். அது சூப்பர் லவ் வெக்ஷன். அதுதான் முக்கியம். நம்ம பஞ்ச்லைன் அதை கான்கர் த வேர்ல்டு வித் லவ். அந்த மாதிரி எல்லாமே வாங்க முடியும் பைசா கொடுத்தாலே. இந்த லவ் மாத்திரம் கிடைக்காது. பியூர் லவ் மட்டும் காசு கொடுத்தா கிடைக்காது. அது ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு இந்த சிச்சுவேஷன் எல்லாம் நம்ம இந்த மாதிரி பண்ணும்போ நமக்கு இந்த மோஸ்ட் வேல்யூபிள் லவ் கிடைக்கும், அன்பு. அதெல்லாம் அதுதான் முக்கியம் லைஃப்ல. பாக்கி எல்லாமே கிடைக்கும். இந்த ஸ்மால் டைம் எங்க இருக்குல்ல இடத்துல நம்ம எல்லாம் இந்த டைம்ல என்ன பண்ணிருந்தா, திஸ் இஸ் த மேக்ஸிமம், த டாப் பியூட்டிஃபுல் அண்ட் ஸ்மார்ட் திங் வாட் வி கேன் அச்சீவ் இஸ் லவ். Love from others. That's the most powerful thing which money cannot buy. So if you give food and clothes-னா அது வந்து ஒரு 2 நாளைக்கு தான் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஜாப்ஸ் ஆஃபர் பண்றீங்க, லேண்ட்ஸ் கொடுக்குறீங்க வீடு கட்டுறதுக்கு. அது மட்டும் இல்லாம கமர்ஷியல் ஷாப்ஸ் எல்லாம் நீங்க வச்சு தரேன்னு சொல்லியிருக்கீங்க. கவுன்சிலிங் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாமே அவங்களுக்கு ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா இருக்கும் சார். இது வந்து ஒரு பாசிட்டிவிட்டி, ஒரு எனர்ஜியா அவங்களுக்கு இருக்கும். அது தொடர்ந்து நீங்க பண்ணிட்டே இருக்கீங்க நிறைய விஷயமா. அது மட்டும் இல்லாம உங்களோட ஃபேன்ஸ் கிளப்பும் பண்றாங்க. டெல் அபவுட் யுவர் ஃபேன்ஸ் கிளப் சார். அவங்க டே 1ல இருந்து அவங்க அங்க இருக்காங்க. லைக் அங்க இருந்து எல்லா ஹெல்ப்பும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ் கிளப் இருக்கிறது ரொம்ப 812 கிலோமீட்டர் ரன் பண்ணியாச்சு. இந்த காசர்கோட் டு ட்ரிவாண்ட்ரம், ஹோல் கேரளா ஆன் த ரோட் ஐ ரன். அந்த டைம்ல கிடைச்ச 812 வேர்ல்ட் ரெக்கார்ட், இந்தியா ரெக்கார்ட், மெனி ரெக்கார்ட்ஸ் அண்ட் கின்னஸ் ரெக்கார்ட், வேர்ல்ட் பீஸ், அந்த மாதிரி எல்லாம். அந்த டைம்ல தான் இந்த ஃபேன்ஸ் ஃப்ளோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அரௌண்ட் 70 lakhs ஃபேன்ஸ் இருக்கு. ரொம்ப ஆள்காரு நம்ம லவ் பண்ணுறது, இந்த மாதிரி சர்வீஸ்க்கு எல்லாம் நிறைய ஆள்கார் இருக்கு. அதுதான் நம்ம பவர். மென்டல் சப்போர்ட் தான் முக்கியம் இல்லை, மோர் தேன் மணி ஆர் எனிதிங். Because we never bought anything. When we go back, nothing going to take away. So it's not ours, all things. இதெல்லாம் இங்க இருக்கு நேச்சர்ல எல்லாமே. நம்ம இது கஸ்டோடியம் மட்டும் தானே. இதெல்லாம் இங்க வச்சுட்டு போக வேணும். இந்த நாலேஜ் கிடைச்சா நமக்கு தெரியும் இந்த லவ் தான் முக்கியம், இது ஒண்ணுமே இல்லை. இந்த வயநாடு லேண்ட் ஸ்லைட் அப்போ லைக் அந்த டே 1ல இருந்து ஸ்டில் நவ் யுவர் ஃபேன்ஸ் கிளப் இஸ் ஒர்க்கிங்ல சார்? Tell me about that. Yeah, they are working. 2 days I worked with them. Then I came back, and now again I am going to Wayanad, most probably tomorrow or day after tomorrow, and to see what all things happening again, to what we can do and join our team there. And that's why I need to meet collector. All people already gone to collector to talk about, to take those childrens and other things and things. That's why I have to go again. உங்களோட கெஸ்ட் ஹவுஸ்லயும் சில சில்ட்ரன்ஸ்லாம் நீங்க கூட்டிட்டு போய், ஃபேமிலி எல்லாம் கூட்டிட்டு போய் நீங்க ஸ்டே பண்ண வச்சிருக்கீங்க. லைக் உங்களோட கெஸ்ட் ஹவுஸ்ல எவ்வளவு ஃபேமிலி ஸ்டே பண்ணியிருக்காங்க? லைக் அவங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப்ஸ் எல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம இப்போ நமக்கு புவர் ஹோம்ஸ் இருக்கு. ஓகே. அதுல இந்த ஓல்ட் பீப்புள் எல்லாம் இருக்கு. அது ரொம்ப 15 years ஆயிடுச்சு அந்த மாதிரி நடக்கிறது. இப்போ இமீடியட்டா நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல நம்ம வீட்டுல பக்கத்துல அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. அந்த ஒரு ஃப்ளோர் காலி இருக்கு. அங்க எல்லாம் குழந்தைகளை கிடைச்சாலு அங்க ஸ்டே பண்ணியாச்சு. அப்புறம் வந்து அவருக்கு வீடெல்லாம் வரும்போ ஸ்கூலு வீடெல்லாம் டைம்ல அங்க ஷிஃப்ட் பண்ண முடியும். அதெல்லாம் இங்க இருக்கிறதுக்கு அப்ஜெக்ஷனா இருக்கு. இல்லைன்னா இங்க தான் கண்டினியூ பண்ண முடியும். இந்த மாதிரி நினைச்சிருக்கு.
இப்போ ரொம்ப கஷ்டம். இம்மீடியட்டா நமக்கு அங்க எடுத்துட்டு வர முடியாது. இதுக்கு ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன நல்லா பண்ணியாலும் அப்போ சோஷியல் மீடியா வரும், நெகட்டிவ் பண்ணும். இந்த கிட்ஸ்க்கு கிட்னாப் பண்ணியாச்சு, அது பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு. என்ன பண்ணியாலும் ப்ராப்ளம் இல்ல. லீகலி பேப்பர் எல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஆக வேணும். சார் வி ஆல்சோ ஹியர் தட் கிரேட் நியூஸ். நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு ரெக்கார்ட் மேக் பண்ணியிருக்கீங்க. அப்துல் ரஹீம் அவரோட லைஃபை சேவ் பண்ணி. லைக் அத பத்தி சொல்ல முடியுமா சார்? அப்துல் ரஹீம்னு வந்த ஒரு பிரதர் எங்க கேரளால இருந்து, அது ஒரு இந்த ஜெயில, சவுதி ஜெயில இருந்த 18 வருஷம் அங்க இருந்த அவர் இன்னசென்ட். அந்த கிரைம் ஒன்றும் பண்ணிட்டே இல்ல. அது ஏதோ பை மிஸ்டேக்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் பண்ணியாச்சு. ஒரு அந்த டிரைவர் தான், அவரு டிரைவர், ஆட்டோ டிரைவர் இங்க கேரளாவில். அங்க போயிட்டு ஒரு அரபி ஹவுஸ்ல வந்து கார் டிரைவர் அந்த மாதிரி அங்க சென்னை அது டிராப்ல பெட்டு போய் அங்க அவருக்கு வீட்டுல ஒர்க் பண்ணணும், டிரைவிங் பண்ணணும். அவர் ஒரு குழந்தை இருக்கு, அவரு சுகம் இல்ல, அந்த மாதிரி ஒரு paralyzed guy, and to take care him and stuck with all the problems. அந்த டைம்ல அந்த டிரைவிங் பண்ண டைம்ல இந்த குழந்தை இந்த டிரைவரோட ஹேண்ட் அங்க தட்டிட்டு அந்த டியூப் இருக்கு அதெல்லாம் டிஸ்பிளேஸ்ட் ஆகி போயிட்டு, பர்பஸ்லி அல்ல மாதிரி ஒரு ஆல்ரெடி வீக் பேஷண்ட் அவர் மரணப்பட்டு இறந்து போய், அதனால ஜெயில. அப்போ அங்கே சிஸ்டம் வந்து நம்ம ஏதாவது கிரைம் இருந்தாலும் நம்ம அந்த பிளட் மணி கொடுத்தாலும் நமக்கு ரிலீஸ் பண்ண முடியும் அங்க. அப்ப இந்த அவரு கேட்ட 34 கோடி கிடைச்சா கொடுத்தாலு இந்த ஆளுக்கு பனிஷ்மெண்ட் அவாய்ட் பண்ண முடியும். அதர்வைஸ் தே வில் கட் ஹிஸ் நெக். அது அந்த மாதிரி. ஸோ அது நான் இந்த நியூஸ் பேப்பர்ல பார்த்த இந்த மாதிரி 2 வாரத்துக்கு அப்புறம் இந்த ஆளோட ஹெட் கட்ட பண்ண போறேன் அந்த மாதிரி. அப்ப நான் கேட்டேன் இந்த அசோசியேஷனுக்கு பேசிட்டு, அவர் சொன்ன இப்ப 2 crores 40 மட்டும் கிடைச்சு இப்போ 1 month, இனி கிடைக்காது, அதுக்காக ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த மாதிரி சொன்னேன். அப்ப நான் சொன்னேன் ஓகே பரவாயில்ல, ஐ கேன் ட்ரை. நான் 1 கோடி கொடுத்து இமீடியட்டா. அப்புறம் வந்து இந்த ரோட்ல இறங்கிட்டு அந்த ஒரு பெக்கர் மாதிரி இந்த பாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு கலெக்ஷன். அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாரும் പൈസ ഇട്ടു, நிறைய പൈസ ഇട്ടു. അങ്ങനെ வந்து வேற அசோசியேஷன்ஸ் எல்லாம் இதுக்கு வேண்டி ரொம்ப ட்ரை பண்ணியாச்சு. அப்படி வந்து ஒரு இனிஷியேட் பண்ணியாச்சு. அப்ப 34 கோடிக்கு வர 45 கோடி வந்தாச்சு. അങ്ങനെ அவர் சேவ்டு. இந்த மாசத்துல இங்க வர்றதுக்கு இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. அது ரொம்ப ஹாப்பி. அந்த மாதிரி வேர்ல்டுல தென் இட்ஸ் பிகம் இன்டர்நேஷனல் நியூஸ். அமெரிக்கால எல்லாம் வந்து நியூஸ் எல்லாம் அவர் சொன்ன வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை எவ்வளவு பைசா 34 கோடி கொடுத்துட்டு இந்த மாதிரி பண்ணிருக்கு, வேற இடத்துல இந்த ஆகாது இந்த மாதிரி எவ்வளவு சங்கியா. அது இந்த பொலிட்டிக்ஸ் ரிலீஜியன் ஒண்ணுமே இல்லாத எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணி அந்த யூனிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கு. ஏன்னோ லைக் அந்த மாதிரி we all become brand ambassadors to save the life. பயங்கர ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும் அவங்களோட லைஃப்ல. அவங்க திரும்ப நார்மலைஸ் ஆகி வர்றதுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி சேவைகள் நீங்க செஞ்சுட்டே இருக்கணும் சார். எனவே தேங்க்யூ so much for joining சார். Thank you sir, thank you very much for the inspiration and support. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.